தற்பொழுது நம்மிடையே மீதி இருக்கக்கூடிய ஒரு சில கேள்விகளை மௌலவி முகமது உஸ்மான் பாக்கவி ஹதரத் அவர்கள் இப்பொழுது கேட்பார்கள். இன்ஷா அல்லாஹ் நம்ம பதில் சொல்ல போறோம். பஸ்மிலன் முஹம்திலன் முஸல்லியன் முஸல்லிமா நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மை யுத்லில்ஹு ஃபலா ஹாதிய லஹு வ நஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வ நஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அர்ஸலஹு பில் ஹக்கி பஷீரன் வ நதீரா வ தாஇயன் இலல்லாஹி பிஇذனிஹி சிராஜம் முனீரா சுப்ஹானக லா இல்ம லனா இல்லா மா அல்லம்தனா இன்னக அன்தல் அலீமுல் ஹக்கீம். அம்மா பாத் ஃபக்கத் கால அல்லாஹு தஆலா ஃபீ மஹக்கமி தன்ஸீலிஹி வல் ஃபுர்கானில் அலீம். அஊது பில்லாஹி ஸமீல் அலீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ஃபஸ்அலு அஹ்லத் திக்ரி இன் குன்தும் லா தஅலமூன். கால நபியுனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஃதலுத் திக்ரி லா இலாஹ இல்லல்லாஹ். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா திருமறையிலே சொல்லுகிறான், உங்களுக்கு தெரியாத கேள்விகளை, உங்களுக்கு தெரியாதவைகளை தெரிந்தவர்களிடத்தில் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். அருமையான ஒரு நிகழ்ச்சி, அல்லாஹ்விற்கு பொருத்தமான ஒரு நிகழ்ச்சி. அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா இந்த நிகழ்ச்சியை பொருந்தி கொண்டு இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உலக மக்கள் அனைவருடைய சந்தேகத்தையும் அல்லாஹ் தஆலா தீர்த்தருள் பாலிப்பானாக. கண்ணியத்திற்குரியவர்களே, எனக்கு முன்னால் பேராசிரியர் அவர்கள் அருமையான கேள்விகளை கேட்டு உங்களுக்கு அதற்குண்டான பதில்களை என்னுடைய ஆசிரியர் தந்தை ஷேக் அவர்கள், ஆன்மீகத்தின் தந்தை, உங்களுக்கு அருமையான பதில்களை சொன்னார்கள். அதே போன்று நானும் சில கேள்விகளை கேட்டு உங்களுக்கு மத்தியிலே பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறேன். கண்ணியத்திற்குரியவர்களே, முதல் கேள்வி, மஜ்தூப் என்றால் என்ன? அன்பிற்குரியவர்களே, காலையில் அவுலியாக்கள் யார் என்றால் யார் அப்படின்னு சொல்லி நம்ம விளக்கம் கொடுத்தோம். மஜ்தூப் என்றாலும் இவர்களும் மஜ்தூப் என்ற அரபி வார்த்தைக்கு பைத்தியக்காரன் என்பதாக பொருள் சொல்லுவார்கள். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், மற்றவர்கள் உங்களை பார்த்து பைத்தியக்காரன் என்று சொல்லும் அளவுக்கு நீங்கள் திக்ர் செய்யுங்கள் என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார். அதுபோல அல்லாஹ்வுடைய இஸ்கில் மூழ்கியவர்களாக வெளிரங்கமான காரண காரியங்களை அனைத்தும் தூக்கிவிட்டு என்ன நிலையிலும் அல்லாஹ் 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 என்று அல்லாஹ்வுடைய நினைவிலேயே மூழ்கிவிட்டவர்களுக்கு பேரு மஜ்தூப் அவுலியான்னு பேர். அவங்களுக்கு சாப்பாடு, உறக்கம், குடிப்பு, இருப்பிடம், உடை, எந்ததை பத்தியும் அவங்களுக்கு கவலை இருக்காது. எதை பற்றியும் சிந்தனை செய்ய மாட்டார்கள், எதை பற்றியும் கவலைப்பட மாட்டார்கள். இவர்களுக்கு பேரு மஜ்தூபுகள் என்று பேர். இவர்களும் அவுலியாகத்தன்மையில் பெற்றவர்களாக, இறைநேச செல்வர்களாக நம்முடைய சுன்னத்துல் ஜமாத் ஆக்கியதா ஏற்றுக்கொண்டு. இந்த மஜ்தூபுகள் எப்படி உருவாகிறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னா, சில நிலைகளில் ஒரு மனம் வெறுப்பான ஒரு சூழ்நிலையில மனிதன் தள்ளப்படுறான். பல சூழ்நிலைகளில் சந்தர்ப்பங்கள் ஏற்படுது. அந்த நேரத்தில் இறை தேட்டம் கொண்டவர்களாக இப்ப காமிலான ஷைகிடத்தில் தொடர்பு கொள்ளும் பொழுது அவர்கள் படிப்படியாக கொடுத்து அமல்கள் கொடுத்து, திக்ர்கள், அவுராதுகள் கொடுத்து அவங்கள படிப்படியா வச்சுட்டு இருப்பாங்க. கொஞ்சம் கொஞ்சமா தான் தண்ணி பாய்ச்சிட்டு இருக்கு. ஒரு தோட்டத்துல ஒரு பயிரை வளர்க்கணும் அப்படின்னு சொன்னா கொஞ்சம் கொஞ்சமா அதற்கு தகுந்த மாதிரி, சூழ்நிலைகளுக்கு தகுந்த மாதிரி, எந்த நேரத்துல இப்ப நெல்லுக்குனாக எப்படி நம்ம தண்ணி பாய்ச்சிட்டு இந்த பருவத்துக்கு தகுந்த மாதிரி பாய்ச்சோம்ல, நாட்டு நடும்போது ஒரு மாதிரி தண்ணி, அது கொஞ்சம் முளை விட்டானா கொஞ்சம் தண்ணி, கொஞ்சம் நடுப்பயிரா இருக்கும்போது கொஞ்சமா எந்த மாதிரியான தண்ணி, அதற்கு பின்னால் அறுவடை நேரத்தில் எப்படி தண்ணி இருக்குது, இந்த மாதிரி படிப்படியாக விடுவதை போல ஷைகுமார்கள் முரீதுகளுக்கு படிப்படியாக அமல்களை கொடுத்து அவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஷரியத்துடைய அடிப்படையில் வாழ்ந்து கொண்டே அல்லாஹ்வை அடையக்கூடிய வழிமுறைகளை ஷைகுமார்கள் காட்டுகிறார். இந்த மஜ்தூபான பெரியார்கள் சிலர் பையத்து பெற்றிருப்பாங்க, ஷையிடத்தில் இருந்து முழுமையான ஒரு தொடர்பு இல்லாம போயிருந்திருக்கும். திக்ர்கள், அவுராதுகள் மூலமாக கொஞ்சம் தூரமாக போகும்போது அவங்க அந்த அமல்களை செய்வதன் மூலமாக அதிகமா அந்த அமல்களை மூழ்கி இருக்கும் போது அல்லாஹ் தான் எல்லாமே என்ற உயிர்நிலைக்கு வந்துருவாங்க. இஹ்லாஸ் வந்துடும், சீர்திருத்தம் இருக்கிறார். நப்சுடைய சீர்திருத்தம் இல்லாமலேயே அல்லாஹ்வுடைய இஷ்கு மிகைத்து மூலமாக என்னுடைய அடியான் என்னை நெருங்கிக் கொண்டே இருக்கிறான், நான் முடிவில் அவன் பார்க்கும் கண்ணாகவும் பேசும் நாவாகவும் மாறிவிடுகிறேன் அப்படின்னு சொல்றான் இல்லையா. அந்த மாதிரி அல்லாஹ்வோடு ஒன்றிணைந்த நிலைகளுக்கு இந்த அவுலியாக்கள் போயிடுவாங்க. அவர்களுக்கு பேர் மஜ்தூப்.
இந்த இப்ப ஷேகுமார்கள் கொஞ்சம் கொஞ்சமா அமல்கள் கொடுத்து கொண்டு வருவாங்க. இவர்கள் இதே மாதிரி இப்ப ஒரு இஸ்கிலே இருந்துகிட்டு இருப்பாங்க. இதே மாதிரியான மஜ்தூப் இல்ல இன்னொருவர் தன்னுடைய தவஜிஹாத் என்ற அந்த கவனிப்பை போடுறது மூலமாக அவருக்கும் அந்த நிலை உண்டாயிருக்கு. ஒருத்தர் பார்வையிலேயே அவரை பக்குவமுடைய வச்சிருது. அதே மாதிரி இவர் பார்வையிலேயே அவர் அந்த நிலைக்கு கொண்டு போயிடுறாரு. மஜ்தூபுடைய வழிமுறைகளும் அது மாதிரி தான் போய்கிட்டு இருக்கு ஏறக்குறைய. அவருக்கும் இன்னொருத்தர் மூலமா தான் அவரும் அந்த நிலையை அடையக்கூடிய ஒரு நிலை. இப்ப இங்க நீங்க இப்ப நம்ம முரீதுங்கள் இருக்கோம், ஓரெல்லாம் அமல் செஞ்சுட்டு இருக்கோம். யாராவது மஜ்தூபுடைய அவலியாவை போய் பார்த்தோம் அப்படின்னா இவரை பார்த்தோன்னா இவர் உடனே திணிக்க ஆரம்பிச்சிருவாரு. தன்னுடைய இதுல இருக்க சார்ஜுகளை ஏற்ற ஆரம்பிச்சிருவாங்க. அது தாங்கிக்கிட்டாருனாக்கா ஒரு செய்கை இருந்தாங்கன்னா செய்கை நிப்பாட்டிடுவாங்க. இடையில ஆன்மீக ரீதியாக செய்கை இடையில நிப்பாட்டி முறியதை காப்பாத்தி கூட்டி போயிடுவாங்க. அப்படி இல்லை அப்படின்னாக்கா அவரும் அந்த மஜ்தூப் மாதிரி ஆயிடுவார். மஜ்தூப் என்பவர்களும் அவுலியாவை சார்ந்தவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் அவர்களுக்கு சரியத்தும் எந்த விதமான இது இல்லாத தன்னிலை மறந்த ஹாலில் இருக்கிறதுனால அவங்க சரிய தெரியாத தொழுகை கூட இருக்காது அவங்கள்ட்ட. இருப்பினும் அல்லாஹ்வுடைய இஸ்கில் மூழ்கியவர்களாக இருக்கிறதுனால அவர்களும் அவுலியா தன்மையில பெற்றிருக்காங்க. அவர்களின் மூலமாக கராமத்துகளும் அதிகமாக விளங்கும். ஆனா அவர்கள் கஸ்பையோ கராமத்தையோ கொஞ்சம் கூட பொருட்படுத்த மாட்டாங்க. ஒரே இஸ்கில மூழ்கி இருப்பாங்க. அவங்க எது சொன்னாலும் பட்டன்னு எது சொன்னாலும் உடனே அது நடந்துரும். கோபம் வச்சனாலும் சில நேரத்தில் அடி கிடைச்சிரும். இதா சொன்னாலும் அவங்களுடைய துவா வாய்ப்பு. அது மாதிரி ஒரு சில அவுலியாக்கள் அங்கங்க இருக்காங்க. அவர்களுக்கு பேர் மஜ்தூப் என்று பேர். சர்மத் சஹீத் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அவுலியா இருந்தாங்க. இது மாதிரி மஜ்தூப் நிர்வாண கோலத்துல டெல்லியில சுத்திக்கிட்டு இருந்தாங்க. அவுரங்கசீப் காலம் அப்படின்னு நினைக்கிறேன், முகலாயர் ஆட்சிகள் நடந்துகிட்டு இருந்த காலம். அப்ப அவங்கள ஷரியத் இவங்க இந்த மாதிரி நிர்வாணமா துரியவங்களை அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பிடிச்சி அவங்களுக்கு கத்தல் செய்யறாங்க. அவங்களுடைய கருத்துக்களை புரியாம அவங்களுடைய தன்மை புரியாம ஷரியத் அவருக்கு தூக்கு தண்டனை இது விட்டு கொடுத்து தலையை கத்தம் பண்றாங்க. தலை துண்டா போகும்போது அவங்க சொன்னாங்களாம், அகமதுக்கு ஷர்நஹி, அதாவது தமிழோட அர்த்தத்தை மட்டும் சொல்றேன். அகமதுக்கு தலை இல்ல, முகலாய டெல்லிக்கு கிரீடம் இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்களாம். அதோட பிரதிபலிப்பு என்ன ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க, டெல்லி அதுக்கு பின்னால முகலாய ஆட்சி வீழ்ச்சி அடைஞ்சிச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி மஜ்தூப்கள் அவுலியாக்கள் நிறைய கராமத்துடையவர்களாகவும் சில நேரத்தில் ரொம்ப ஜலாலியத்தாகவும் இருக்கக்கூடிய நிலையில் இருக்காங்க. நிறைய அவுலியாக்கள் அந்த மாதிரி இருக்கிறாங்க. இன்னும் ஹயாத்தாலாம் 1-2 பேர் இப்ப திண்டுக்கல்ல கூட ஒருத்தவங்க இருக்கிறாங்க. அவங்க காலில் கொண்டுட்டு நம்ம ஆளுங்க போனாங்கிறத விட காஃபிரிங்க கொண்டு காசு பணத்தையும் கொட்டுன்னு கொட்டுறாங்க. யார்கிட்டையும் எடுத்து பார்க்க மாட்டாங்க. நம்ம ஆளுங்க போய் நல்லா அமல் செய்யக்கூடியவங்க யாராவது போய் சும்மா 1 ரூபா கொடுத்தாலும் வாங்கி வச்சுக்கிறோம். அப்படி திண்டுக்கல்ல கூட இப்போ ஒருத்தர் இருந்துட்டு இருக்காங்க. அப்துல் காதர் இல்லையா, அப்துல் காதருங்கிற பேர்ல ஒரு மஜ்தூப் திண்டுக்கல்ல கூட இருந்துட்டு இருக்காங்க. நாம முன்னால ஒரு சந்திச்சிருக்கோம் நிறைய பேருக்கு. ஹபீபுல்லாங்கிற ஒருத்தவங்களை தெரியும், நம்முடைய தொடர்புல திண்டுக்கல்ல இருந்தாங்க. அவரும் ஒரு மஜ்தூபான ஒரு அவுலியா தன்மையில இருந்தவர் தான். அது மாதிரி மஜ்தூபுகள். ஆனால் அதுக்கு அடுத்த கேள்வி ஒண்ணு வருது, மஜ்தூபுகளை பின்பற்றலாமா அப்படின்னு அஜத்து கேட்க போறாங்க. அடுத்த கேள்வி அதுக்கு நான் பதில் சொல்லியிருந்தேன். அவர்கள் சரியத்தை பின்பற்றாமல் நடக்கக்கூடிய காரணத்தினால் நாம் மஜ்தூபுகளை பின்பற்றுவதற்கு அனுமதி இல்லை. அவர்களை அவுலியா என்று கண்ணியத்தோடு பார்க்கலாம், கண்ணியம் செய்யலாம், எல்லாம் செஞ்சுக்கலாம், அவங்கள துவா பெற்றுக்கொள்ளலாம். ஆனால் அவர்கள் வழியில் நடப்பதற்கு நமக்கு அனுமதி இல்லை. ஏன்னா கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக நமக்கு ஷரியத் கொடுக்கப்பட்டிருக்கு. ஷரியத்துல நடக்கிறது தான் அசலானதுங்கிறதுனால நாம் ஷைகுமாருடைய தொடர்பை கொண்டுதான் நம்ம போக வேண்டியிருக்கு. மஜ்தூபுகளை பின்பற்றக்கூடாது. அடுத்தபடியாக பாபா அவர்களே, ஃபனாஃபி ஷேக், ஃபனாஃபிர் ரசூல், ஃபனாஃபில்லா என்று 3க்கும் அழகான விளக்கங்களை கொடுங்க. இந்த மூன்று கேள்விகளாக இருக்கு. ஃபனாஃபி ஷேக், ஃபனாஃபிர் ரசூல், ஃபனாஃபில்லா. ஃபனா என்றால் அழிதல். இந்த ஃபனாஃபி ஷேக் என்றால் ஷைகில் அழிதல் அப்படின்னு சொல்லுவோம். ஷைகில் என்ன அழிதல் அப்படின்னா, பையத்தா இருக்கக்கூடிய ஒரு முரீது இந்த உலகத்தில் வாழக்கூடிய அனைத்து மக்களிலும் அனைத்து படைப்புகளிலும் ஷைகுகள் தான் உயர்ந்த அந்தஸ்தை பெற்றவர்கள் அப்படிங்கிற ஒரு நினைவு கொண்டு அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய அமல்களை நியமமாக செய்யக்கூடியவர்களாகும். அவர்கள் என்ன சொன்னாலும் உடனே நிறைவேற்றக்கூடிய தன்மையில் மாறி அமல் செய்யக்கூடிய நிலையில வந்துட்டாங்கன்னா அந்த உண்மையான முகபத்து. இப்ப கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க இல்லையா, உமர் ரலியல்லாஹு சொன்னாங்க, யார் ரசூலுல்லாஹ், எனது உயிரை தவிர மற்ற எல்லாத்தையும் விட உங்களை நான் நேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. உமரே, உங்களுடைய ஈமான் பூர்த்தி ஆகல அப்படின்னு சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்ப
யார சொல்லலாம், என்னுடைய உயிரையும் விட தங்களை நேசிக்கிறேன் அப்படின்னு சொன்னா உடைய ஈமான் இப்பொழுதுதான் பூர்த்தியானது அப்படின்னு சொன்னாங்க. அப்போ தன்னையுடைய அதே மாதிரி ஒரு ஷெய்கு என்பவர்கள் அந்த சமுதாயத்தில் வாழக்கூடிய நபியாய் போன்றவர் ஆவார். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள், என்னுடைய உம்மத்தில் உள்ள உலமாக்கள் என்னுடைய வாரிசுகள் ஆவார்கள். என்னுடைய உம்மத்தில் உள்ள உலமாக்கள் என்னுடைய பனி இஸ்ராயலில் வாழ்ந்த நபிமார்களுக்கு சமமாவார்கள் அப்படின்னு சொல்லியிருக்க மாதிரி அந்த ஒரு சமுதாயத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஷெய்கானவர், அல்லாஹ்வால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஷெய்கு, மக்களை சீர்திருத்தத்திற்காக அனுப்பப்பட்ட ஒரு ஷெய்கு இந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸுக்கு பாத்திரமானவங்களா இருக்காங்க. அப்ப அவரும் அந்த சமுதாயத்திற்கு ஒரு நபியை போன்றவராக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸ், உங்களுடைய உயிரை விடையும் என்னை நேசிக்கவில்லை என்றால் உங்களை ஈமானை பூர்த்தி ஆகாது அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்ன மாதிரி ஒரு முரீது தன்னுடைய துனியாவில் இருக்கக்கூடிய அனைத்து சொத்து சுகம் பந்தம் அனைத்தையும் விட தன்னுடைய உயிரையும் விட தன்னுடைய ஷெய்கை நேசிக்க வேண்டும். அந்த நேசிக்கக்கூடிய நிலையில அவங்க என்ன சொன்னாலும் உடனே கட்டுப்பட்டு நடக்கக்கூடியது. ஒரு கிணத்துல குதின்னு சொன்னா குதிச்சிடணும், அப்படிப்பட்ட ஒரு நிலையை அடைகிறதுக்கு பேரு ஃபனாஃபி ஷேக் என்று பேர். இந்த ஃபனாஃபி ஷேக் என்ற நிலையில உள்ள அந்தரங்கம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, ஆன்மாவோடு இணைதல். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு சொன்னாங்க, என்னுடைய உள்ளத்தில் எதுவெல்லாம் இருந்ததோ அதை அபூபக்கருடைய உள்ளத்தில் கொடுத்து விட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதே போல அது எதற்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன நினைச்சாங்களோ, ஹுதைபியா உடன்படிக்கையில பார்க்கலாம், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு கேள்வி கேட்கிறாங்க, ஒரு பதில் சொல்றாங்க. அதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேள்வி கேட்கிறாங்க, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு என்ன பதில் சொன்னாங்களோ அதே பதில ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப ரெண்டு கேள்விகளும் ஒரே வார்த்தைகளை கொண்டு வருது. இது எப்படி வந்தது? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன நினைச்சாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரியான செயல்பாடுகளை அவங்க காட்டினாங்க. இந்த ஃபனா என்ற நிலையின் அடிப்படையில் இது வெளியானது. அது மாதிரி இந்த ஆன்மா இந்த தன்னுடைய சுய விருப்பு வெறுப்புகள் அனைத்தையும் செய்கையுடைய சுய விருப்பு வெறுப்புகளுக்கு உட்பட்டு ஒரு மனிதன் உருவாக்கும் பொழுது அங்க செய்கை போல் இவர் ஆகிவிடுகிறார். காஜா பஷீர் அஹமத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஒரு தடவை கட்டில உட்காந்துருக்காங்க, திடீர்னு தன்னுடைய செய்கை மாறிட்டு இருக்காங்க. மல்பூஜா பஷீரியால ஆர்னிபா ரஹ்மத்துல்லாஹி எழுதியிருப்பாங்க. திடீர்னு செய்கை மாதிரி எழுதியிருப்பாங்க. செய்கை மாதிரியான உடல் அமைப்பில் அப்படி கொஞ்ச நேரம் அவங்க என்ன செஞ்சுறாங்க, அவங்க படுத்துடுறாங்க. அவங்க தாயார் பாக்குறாங்க, என்னுடைய மகன் இருந்த இடத்துல மதனி ரஹ்மத்துல்லாஹி இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தாயார் சொல்றாங்க, இல்லையாமா உங்க மகன் தானே இருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட மனைவியார் பாக்குறாங்க. அவங்களும் பாதி பாக்குறாங்க, பார்த்தாக்க மதனி ரஹ்மத்துல்லாஹி படுத்திருக்க மாதிரி இருக்கு. கொஞ்ச நேரத்துல அந்த உருவங்கள் மாறி மறுபடியும் காஜா பஷீர் ரஹ்மத்துல்லாஹி அவங்களோட உருவம் தெரியுது. அப்ப இதை அவங்க ஷேகுக்கு எழுதுறாங்க. மதனி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஹுசைன் அஹ்மத் மதனி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தேவபந்தில் இருக்கும்போது அவங்களுக்கு இங்க இருந்து எழுதுறாங்க, காஜா பஷீர் ரஹ்மத்துல்லாஹி இப்படி ஒரு சம்பவம் நடந்தது அப்படின்னு சொல்லும்போது, நீங்கள் ஃபனாஃபி ஷேக் நிலையில் பூர்த்தி அடைந்து விட்டீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அதற்கு பின்னால் தான் இவருடைய ஆன்மீக நிலைகள் எல்லாம் திருப்பி விடப்படும். எப்பொழுது ஒரு முரீது தன்னுடைய ஷேகினுடைய சுய விருப்புகளுக்கு முழுமையாக வளைந்து கொடுக்கிறாரோ அப்பொழுது இவருடைய கல்வியில் இருக்கக்கூடிய விஷயங்கள் அப்படியே பாஸ் ஆயிரும். இதுதான் ஆன்மீகம் என்றால் இது வெளிரங்க விஷயமாக கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் அல்ல, கல்வியிலிருந்து கல்புக்கு பாஸ் ஆகக்கூடிய ஒரு விஷயம். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய முபாரக்கான கல்வியிலிருந்து அனைத்து சஹாபாக்களும் கிடைத்தது. அந்த முபாரக்கான கல்வியிலிருந்து இந்த ஆன்மீகம் என்ற ஞானம் பாட்டை அலி ரலியல்லாஹு அன்ஹுக்கு முழுமையாக கிடைத்தது. அப்போ அலி ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, என்னுடைய நெஞ்சம் ஞானத்தால் நிரம்பி வழிகிறது, அதற்கு தகுதியான ஆளை தேடிக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை சொல்றாங்க. அதுக்கு பின்னால் அவங்க ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அந்த இதை கொடுத்துறாங்க. அது மாதிரி இந்த கல்வியில் இருக்கக்கூடிய ஞானங்கள் என்பது இந்த ஃபனாஃபி ஷேக் என்ற நிலை எப்பொழுது ஒரு முரீதுக்கு ஏற்படுகிறதோ அப்பொழுதுதான் அது பாஸ் ஆகும். ஒரு முரீது ஒரு ஷேகிடத்தில் எந்த அளவுக்கு தன்னுடைய சுய விருப்புகளை விட்டு அவர் ஒப்படைக்கிறாரோ அந்த அளவுக்கு தான் அவருடைய தேர்ச்சி இருக்கும், அவருடைய இறை நெருக்கமும் கிடைக்கும். ஏன்னா ஷேகு ஆனவர்கள் இறை நெருக்கத்துக்கு அல்லாஹ்வுடைய தர்பாரில் ஹாலிராகக்கூடிய அமைப்புல தான் அவங்க ஷேகு இருப்பாங்க. அல்லாஹ்வால் தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய ஷேகுமார்கள் அனைவரும் அல்லாஹ்வுடைய தர்பாரில் ஹாலிராகக்கூடியவர்களாகத்தான் அவருடைய முபாரக்கான நெஞ்சு இருக்கும், கல்பு இருக்கும், அல்லாஹ்வுடைய அரிஷாகத்தான் இருக்கும். அப்படி இருக்க போகும்போது இவரும் ஷேகை போல் ஆகும் பொழுது அந்த ஈஸியா கிடைச்சிடும். இதுக்கு சயின்ஸ் ரீதியா ஒரு விஷயத்தை சொல்லணும் அப்படின்னு சொன்னா, எங்கேயோ டிவி ரிலே பண்ணிக்கிட்டு இருக்காங்க, இந்த ஒலி அலைகள் மூலமாக உலகம் முழுவதும் வாழக்கூடிய அனைத்து மக்களும் அந்த டிவி ரிலேஷனை பார்க்கலாம்.
ஒரே டிவி இதை வந்து அந்த அதற்கு ஒளி அலைகள் அப்படின்னு சொல்லி சொல்றோம் இல்லையா, அந்த வேவ் லெங்த் அலைவரிசை என்ன அப்படின்னு சொல்லி நம்ம திருப்புறோம் இல்லையா, அந்த அலைவரிசை என்ன அப்படிங்கிற மாதிரி அந்த வேவ்லெங்த்ல எந்த ஒளி அலைகள் வருதோ அந்த டிவி வந்து உலகம் முழுவதும் பார்க்கலாம். அதே போல ஷெய்குடைய என்ன அலைகளுக்கு ஒப்பாக, அதாவது வந்து இந்த டிவியில அந்த என்ன அலைகளுக்கு அந்த வேவ்லெங்த்துக்கு தகுந்த மாதிரியான அலைவரிசையை செட் பண்ண போகும்போது அந்த காட்சிகள் அப்படியே இங்கே தெரியும். அதே போல ஒரு ஷெய்குடைய என்ன அலைகளை முரீதுடைய எண்ண அலைகள் இரண்டும் ஒத்து போகும் பொழுது இங்கு இருப்பதெல்லாம் இங்கு தெரியும், ஷைகில் இருப்பதெல்லாம் முரீதுக்கு தெரியும். அப்படிங்கிறதுனால இதுதான் ஆத்மீகத்தின் அசலான தத்துவமாகவும் அசலான செயல்பாடாகவும் இருக்குங்கிறதுனால இந்த ஃபனாஃபி ஷேக் என்ற நிலை ஆன்மீகத்தில் ஒரு முக்கியமான படித்தரமா இருக்கு. இந்த ஃபனாஃபி ஷேக் என்ற நிலை யாரெல்லாம் அடைகிறாங்களோ அவங்க எல்லாம் ஈஸியா அடுத்தடுத்த ஸ்டேஜ் அடைஞ்சிருவாங்க. ஃபனாஃபி அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் என்ன, ஃபனாஃபி ரசூல், அடுத்து ஃபனாஃபில்லா. ஷைஹ் என்ன செஞ்சிட்டு இருக்காங்க, அல்லாஹ் ரசூலுக்கு என்னதான் பிடிக்குமோ அதைத்தான் செஞ்சுட்டு இருக்க போறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சுன்னத்தான வழிமுறைகளை தான் அவங்க செயல்படுவாங்க, அதைத்தான் முரீதுங்களுக்கு பழக்கப்படுத்துவாங்க. அப்படிங்கும்போது முரீதுகளுக்கு விளங்குனது விளங்காது அனைத்து நிலைகளிலும் அவர்கள் செயல்பட்டுக்கிட்டு இருப்பாங்க. இந்த ஃபனா என்ற நிலை, இந்த ஒரே நிலை கிடைக்க போகும்போது அங்க வந்து ஈஸியாக ஃபனாஃபிர் ரசூல் நிலையை ஏற்றிடும். இன்னொரு விஷயத்தையும் சொல்ல போனோம்னா, இப்போ ஒரு டிவியில வந்து ஒரு ரிலே ஸ்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, ஒரு இடத்துல அவன் ஒளிபரப்புவான், ரிலே ஸ்டேஷன் அப்படின்னு சொல்ற மாதிரி, இப்ப கொடைக்கானல் ரிலே ஸ்டேஷன் அப்படின்னு சொல்ற மாதிரி ரிலே பண்ணி அனுப்புறது, ஒலி அலைகளை பெற்று அனுப்புறது. அதே மாதிரி கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் ஞானத்தின் பட்டணமாக இருக்கிறாங்க. அவர்களில் இருந்து தான் ஞானம் அனைத்து மக்களுக்கும் போகுது, அனைத்து செய்குமார்களுக்கும் போகுது, அனைத்து முரீதுங்களுக்கும் போகுது. அப்ப அது வாழையடி வாழையாக ஷெய்குமார்களின் கல்புகளின் மூலமாக இந்த ஞானம் போய்கிட்டே இருக்கு. இப்போ ஷெய்குடைய கல்வியின் நிலையும் முரீதுடைய கல்வியின் நிலையும் ஒரே மாதிரி இருந்துச்சுன்னாக்கா இது தேக்கி வச்சு கொடுக்கக்கூடிய நிலை இல்லை. முதல்ல சொன்னல தண்ணி பாய்ச்சறது வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா தான் வயலுக்கு நெல் பாய்ச்சி போது கொஞ்சம் கொஞ்சமா எப்படி தண்ணி பாய்ச்சிரோமோ நெல் வயலுக்கு எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி பாய்ச்சுகிறார்களோ அதே போல முரீதுங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா தான் அந்த பாஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இது கடைசியில இந்த ரிலே ஸ்டேஷன் மாதிரி அதே வேவ்லெங்த் நிலையை ஷைகின் என்ன அலைகளோடு முழுமையாக ஒத்து போகக்கூடிய என்ன அலைகளை முரீது வரும்போது அந்த ஷைஹ் வந்து பாசேஜ் ஆயிடுறாங்க. பாசேஜ் என்ன, ஊடுருவி சொல்லக்கூடிய, அதாவது வழித்தடமாயிடுறாங்க. அந்த ஞானம் என்பது நேரடி அவருடைய கல்புக்கு போயிடும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அவர்களுடைய முபாரக்கான கல்புகளிலிருந்து அலி ரலியல்லாஹு அன்ஹு, ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, அப்துல் வாஹித் இப்னு ஜெயித் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அப்படின்னு வந்துகிட்டே இருக்கக்கூடிய ஞானம், காஜா பஷீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, ஆர்னி பாபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இப்ப நம்ம பாபாஜி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இதெல்லாம் இந்த கல்புகள் எல்லாம் அது துருவி வந்து எங்க கல்புகளுக்கு வந்த மாதிரி இப்ப எங்க மேல இருக்கக்கூடிய நம்ம இல்ல ஷெய்குமார்கள் இருக்கக்கூடிய அவர்களின் மூலமாக அந்த கல்புகள் எல்லாம் அந்த இது அப்படியே ஊடுருவி வரும். அப்ப ஷெய்குமார்கள் வெறும் பேசேஜ் ஆயிடுவாங்க, வலியாயிருவார்கள். அதனாலதான் முரீதினுடைய சில தர்பியத்துகள் வந்து சில நிலைகள் வந்து ஷெய்குமார்களுக்கே தெரியாது. ஏன்னா அல்லாஹ் தான் இந்த விஷயத்தை நடத்தக்கூடியவனா இருக்கான். அப்ப இந்த ஃபனா என்ற நிலை ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு அம்சமா இருக்கு. அதுக்கு தான் இந்த ஆன்மீகத்தில் முதல் படித்தரமாக ஃபனாஃபி ஷேக் என்ற நிலையை குறிப்பிடுறாங்க. ஃபனாஃபிர் ரசூல் என்றால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சுன்னத்தான வழிமுறைகளை முழுமையாக பின்பற்றுவது. பாபாஜி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்ல போகும்போது சொல்லுவாங்க, ஒரு புத்தகத்தை நம்ம ஜெராக்ஸ் எடுக்கிறோம் அப்படின்னு சொன்னாக்கா எல்லா பக்கத்தையும் ஜெராக்ஸ் எடுத்தா தான் அந்த புத்தகத்தை ஜெராக்ஸ் எடுத்ததா ஆகும். ஒரு பக்கத்தை விட்டு எடுத்தோம் அப்படின்னா முழு புத்தகத்தையும் ஜெராக்ஸ் எடுத்ததாக ஆகாது. அதுபோல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அனைத்து விதமான சுன்னத்துகளை முழுமையாக நாம் பின்பற்றினால்தான் நாம் முழுமையாக அவர்களை பின்பற்றக்கூடியவர்களாகவும் அப்படிங்கிற நிலைமை அந்த சொல்லுவாங்க. அந்த நிலை இந்த ஃபனாஃபி ஷேக் நிலை எட்டிடுச்சு அப்படின்னு சொன்னா அடுத்து ஈஸியா ஃபனாஃபிர் ரசூல் ஆயிரும். ஃபனாஃபிர் ரசூல் ஆனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க, முழுமையாக அப்தியத்து நிலையை வெளிப்படுத்தி அல்லாஹ்வுக்கு முழுமையாக அல்லாஹ்வில் அழிந்தவர்களாக வாழ்ந்து இருந்தாங்களே அந்த ஃபனாஃபில்லா என்ற நிலை ஈஸியா அடைஞ்சு அல்லாஹ்வில் அழிதல். இதை எப்படி சொல்றாங்க அப்படின்னு சொன்னாக்க அந்த ஹதீஸ் தான் ஆதாரம். புகாரி ஷரீஃபில் வெளியாகக்கூடிய அடியான் என்னுடைய நஃபிலான வணக்கங்கள் மூலமாக என்னை நெருங்கி கொண்டே இருக்கிறான், முடிவில் அவன் பார்க்கும் கண்ணாகவும் பேசும் நாவாகவும் பிடிக்கும் கரமாகவும் ஆடுகிறான்னா அப்ப அடியான் அல்லாஹ்வில் அளவில் ஒன்று விட்டான், இணைந்து விட்டான், அழிந்து விட்டான். அதுதான் ஃபனாஃபில்லா என்ற நிலையா. இன்ஷா அல்லாஹ் அடுத்த கேள்வி. அடுத்தபடியாக வஹதத்துல் உஜு வஹதத்து ஷுஹூத் என்றால் என்ன, இரண்டிற்கும் உள்ள வேறுபாடுகள் என்ன? இந்த
ஆன்மீகத்தில் ஈடுபடக்கூடியவர்களுக்கு இந்த 2 வார்த்தைகள் எந்த விஷயம் தெரியுதோ இல்லையோ இந்த விஷயங்கள் தெரிஞ்சும். பெரியார்கள் குறிப்பாக இந்த வஹ்தத்துல் வுஜூத் வஹ்தத்துல் ஷுஹூத் என்ற நிலையை பெற்றினாங்க. அதாவது அல்லாஹ் அந்த வுஜூத் என்பது ஒன்றுதான், உள்ளமை என்பது ஒரே உள்ளமை, அல்லாஹ் என்று இல்ல அடியான் என்று இல்ல, இரண்டும் ஒன்றுதான் அப்படிங்கிற ஒரு நிலையை வஹ்தத்துல் வுஜூத் என்று இதை சொல்லுவாங்க. வஹ்தத்துல் ஷுஹூத் என்று சொல்லும் பொழுது அடியான் தான், அல்லாஹ் தான் அப்படின்ட்டு படைப்பாளன் படைப்பவனாகத்தான் இருக்கிறான், இவன் படைக்கப்பட்ட பொருள் படைக்கப்பட்ட பொருள் தான் என்பதை விளங்குவதற்குடைய நிலையில வஹ்தத்துல் ஷுஹூத் என்ற நிலையை குறிப்பிடுவாங்க. உள்ளமை 2 அப்படிங்கிறது, மனிதனின் படைக்கப்பட்டதின் உள்ளமை படைத்தவனின் உள்ளமை என்பது 2 அப்படிங்கிற மாதிரி அந்த வஹ்தத்துல் ஷுஹூத் என்ற நிலையை கொடுப்பாங்க. வஹ்தத்துல் வுஜூத் பத்தி இந்த 2 நிலையும் நம்ம பெரியார்கள் என்ன சொல்றாங்கன்னா, இரண்டுமே ஸ்டேஜ் தான், இரண்டுமே ஆன்மீகத்தின் படித்தரங்களில் இருக்கக்கூடிய ஸ்டேஜ் தான். முழுமையாக அத்தியத் நிலையை வெளிப்படுத்தி வாழக்கூடிய ஒரு நிலை. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அவங்க அல்லாஹ்வை அடையாம எப்படி இருந்தாங்க? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேட்கறாங்க ஒரு சந்தர்ப்பத்துல, பக்கத்துல போறாங்க, யார் நீ அப்படின்னு கேட்கறாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு முழிக்கிறாங்க, யார சொல்ல, நான் தான் உங்களுக்கு மனைவி ஆயிஷா. ஆயிஷா என்றால் யார்? பின்த் அபூபக்கர், அபூபக்கருடைய மகள். அபூபக்கர்னா யாரு அப்படின்னு கேட்கறாங்க. இவங்க முழிக்கிறாங்க. அந்த நிலை அல்லாஹ்வோடு ஒன்றிணைந்த அந்த ஃபனாஃபில்லா என்ற அந்த நிலையில் ஸல்லல்லாஹு அலைஹி இருந்தாங்க. இதைத்தான் அனல் ஹக்கு அப்படின்னு சொல்லிட்டு மன்சூர் இப்னு ஹல்லாஜ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னாங்க. அதுக்கு பின்னால் அந்த அனல் ஹக்கு நிலை மாறின பின்னால அல்லாஹ் தான் நான் அப்படிங்கிற நிலையில அவங்க இருந்தாங்க. அது மாதிரி இது 2ம் இந்த இன்னும் சொல்ல போனாக்கா இந்த வஹ்தத்துல் ஷுஹூத் என்பது அப்தீத் நிலையை வெளிப்படுத்தக்கூடியதாக, அடியான் அல்லாஹ் தான், அடியான் தான் அப்படின்னு சொல்லிட்டு உணரக்கூடிய ஒரு நிலை இருந்தாலும் முழுமையாக அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த விதமான அப்தீத் நிலையை அல்லாஹ்விடத்தில் வெளிப்படுத்தி வாழ்ந்தார்களோ அப்படிப்பட்ட அப்தீத் நிலையை வெளிப்படுத்தி வாழ்வதுதான் அசல் நிலை. இப்ப உள்ளமை 1 என்பது கூறுவது வஹ்தத்துல் வுஜூத், உள்ளமை 2, இந்த உள்ளமை வேறு இந்த உள்ளமை வேறு என்று 2 காட்டுவது வஹ்தத்துல் ஷுஹூத் என்ற நிலையாக இருக்கும். இதை நம்ம இதை பெரிய டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. இதுல போட்டுட்டு ஆராய்ச்சி பண்ணிட்டு முரீதுங்களுக்கு நிறைய பேருக்கு இந்த இதுல இப்படின்னா என்ன இப்படின்னா என்ன கிதாப்ல எழுதியிருப்பாங்க, வஹ்தத்துல் வுஜூத்னா வஹ்தத்துல் ஷுஹூத்னா என்ன அப்படின்னு. இதுல போட்டு ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியதில்லை, நாம அந்த நிலையை அடையணும் இன்ஷா அல்லாஹ். இப்ப இரண்டுமே நிலைகள் தான், முழுமையாக இறை நெருக்கத்திற்குரிய நிலைகளாக நம்ம ஆர்னிபாவோட கிதாப்ல எழுதியிருப்பாங்க. மன ஒளியில பார்த்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னா இந்த 2 நிலைகளையும் விலகி அதுல எழுதியிருப்பாங்க இன்ஷா அல்லாஹ். அது மாதிரி நாம முழுமையாக அல்லாஹ்வுடைய உண்மையான அடியார்களாக வாழக்கூடிய தௌஃபீக் அல்லாஹ் தந்தருள் புரிவானாக. வஹ்தத்துல் வுஜூதையும் புரிஞ்சுக்கணும், வஹ்தத்துல் ஷுஹூதையும் புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் இது உயர்மட்டத்தில் போகக்கூடியவர்களுக்கு ஏற்படக்கூடிய விளக்கங்கள். ஆனா சாதாரண மக்கள்கிட்டையும் இது எதிரொலிச்சுக்கிட்டே இருக்குங்கிறதுனாலதான் இப்ப இன்னைக்கு கொடுத்துட்டு இருக்க தரிகாவின் விளக்கங்கள் இருக்கு, இதெல்லாம் மேல்மட்டமான விளக்கங்கள் தான், மசாலாக்கள்ங்கிற மாதிரி தான் பேசிட்டு இருக்கோம். இன்னும் தரிகாவின் அந்தரங்கமான செயல்பாடுகள் எல்லாம் இப்ப நம்ம அதெல்லாம் நம்ம இங்க பேசல, அதெல்லாம் உணரப்படுவது, ஷைகுமார்களால் உணர்த்தப்படுவது, முரீதுங்களால் உணரப்படுவதுதான் தரிகாவுடைய அசல் ஞானமாக இருக்கும். இது கூடுமா கூடாதா அப்படின்ற மேல்மட்ட இயல்புகளை நம்ம தெரிஞ்சுக்கிறது தான் இன்றைய விளக்கங்கள். மற்ற விளக்கங்கள்லாம் அது இந்த நான் சொன்ன மாதிரி ஃபனாஃபி ஷேஹி என்ற நிலையை எப்பொழுது முரீது அடைகிறாரோ அப்புறம் தான் விளக்கம் கிடைக்கும் அவங்க இன்ஷா அல்லாஹ். அடுத்தபடியாக திக்ர் மஜ்லிஸ்கள் உண்டான கேள்விகள். 1, திக்ர் மஜ்லிஸ் என்றால் என்ன? திக்ர் மஜ்லிஸ் அதாவது திக்ரு என்பதிலேயே நிறைய பேர் குழம்பிக்கிட்டு இருக்காங்க. இப்ப திக்ரு செய்யணும் அப்படின்னு சொன்னாக்க நம்ம அல்லான்னு சொல்லணும், அல்லாஹ் சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. அல்லாஹ் அப்படி என்ன சொல்லியிருக்கானா? சுப்ஹானல்லாஹ் 33 தடவை, அல்ஹம்துலில்லாஹ் 33 தடவை, அல்லாஹ் அக்பர்னு 34 தடவை ஓதுனா போதும், இதுதான் திக்ரு அப்படின்னு சொல்லக்கூடிய மக்களாகத்தான் இன்றைய காலகட்டத்தில் முஸ்லிம்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இது மெஜாரிட்டி உலகம் முழுவதும். ஆனா அல்லாஹ் சொல்றான், நீங்கள் நின்ற நிலையிலும் உட்கார நிலையிலும் படுத்த நிலையிலும் என்னை திக்ரு செய்யுங்கள் அப்படின்னு சொல்றான். உங்களின் வியாபாரமோ கொடுக்கல் வாங்கலோ என்ன அல்லாஹ்வுடைய திக்ரை விட்டும் திருப்பி விடாது அப்படின்னு சொல்றான். இதெல்லாம் இந்த நிலைகள்லாம் என்ன, நாம எந்த நேரம் அல்லாஹ்வுடைய திக்ரிலேயே மூழ்கி இருக்கணுங்கிற நிலை. அப்ப இந்த நிலைகளை இன்றைக்கு மக்களுடைய கல்வியில் சுத்தமா மறந்துட்டாங்க, அல்லாஹ்வுடைய திக்ரை பத்தி மறந்துட்டாங்க. அப்படிங்கறதுனால நம்முடைய பெரியார்கள் திக்ரு மஜ்லிஸ் என்பது ஆரம்ப காலத்திலிருந்தே நடத்தப்பட்டு வரக்கூடிய ஒரு விஷயம் தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திக்ரு மஜ்லிஸின் சிறப்புகளை பலவிதமா கூறியிருக்கிறாங்க. ஒரு நீண்ட ரியாலு சாலிஹின்ல ஒரு நீண்ட ஹதீஸே இருக்கு. அந்த ஹதீஸை நான் முழுசா நான் இங்க சொன்னோம்னா நேரமாயிரும், அதை சொல்லல. அதாவது சுருக்கமாக சொல்ல போனால் திக்ரு மஜ்லிஸுகள் என்பது
3-4 நபர்கள் அமர்ந்து திக்ரு செய்தாலும் சேர்ந்து அமர்ந்து செய்யக்கூடிய திக்ரு செய்வதற்கு திக்ரு மஜ்லிஸ் என்று பெயர். ஒரு கூட்டமா இருந்தாலும் திக்ரு மஜ்லிஸ் தான். 3-4 பேர் சேர்ந்து செஞ்சாலும் அதுக்கு பேரும் திக்ரு மஜ்லிஸ் தான். அந்த திக்ருடைய சபைகளில் பலன்களை பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்கா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸின் பிரகாரம் சுருக்கமாக அல்லாஹ்வுடைய மலக்குமார்கள் அந்த மஜ்லிஸை சூழ்ந்து கொள்கிறார்கள். அல்லாஹ்வுடைய ரஹமத் இறங்குகிறது, சகீனத் என்னும் மன அமைதி இறங்குகிறது. வானத்திலிருந்து பார்ப்பதற்கு திக்ருடைய சபைகள் நடக்கக்கூடிய இடங்கள் மின்மினி நட்சத்திரங்கள் மின்னுவதை போன்று மின்னுகின்றன. எல்லாவற்றிற்கும் சோனத்தின் பூங்காக்கள் எல்லாவற்றிற்கும் மேலாக அல்லாஹ் தஆலா அந்த திக்ரு மஜ்லிஸில் கலந்து கொள்பவர்களை பார்த்து மலக்குமார்கள் பெருமை பாராட்டி பேசுகிறான். அதுவும் இன்னொன்று சொல்லும்போது, அடியானை தனிமையில் அமர்ந்து திக்ரு செய்தால் நான் தனிமையில நினைவு கூறுகிறேன், ஒரு கூட்டத்தில் அமர்ந்து திக்ரு செய்வானே ஆனால் சிறப்பானவர்களான மலக்குமார்களின் கூட்டத்தில் நான் அவர்களை பற்றி பிரஸ்தாபிக்கிறேன் அப்படின்னு ஹதீஸ் சொல்றதா ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க. இன்னும் இந்த காலையில முத்துமேடையில் அமர்ந்தவர்களாக ஒரு கூட்டம் இருக்கும் அப்படின்னு சொல்லி காலையில நம்ம ஜாஃபர் பாய் சொன்னார். அந்த மாதிரி இது ஹதீஸும் இருக்கு. இப்படி பல்வேறு விதமான சிறப்புகள் இருக்கு. திக்ரு மஜ்லிஸ்கள்ல வெளிப்படையான பலன்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த 1 மணி நேரத்துக்கு யாராவது பாவம் செய்ய மாட்டோம். திக்ரு மஜ்லிஸ்ல நம்ம நடத்தக்கூடிய மஜ்லிஸ் என்பது மகரிபில இருந்து இஷாவு வரைக்கும் இருக்கு. இந்த இஷாக்குள்ள யாராவது எந்த தவறாக செய்யக்கூடிய நிலையில இருக்கிறோம்னா இல்ல, ஒரு முழுமையான அமல்கள் செய்யக்கூடிய ஒரு தௌஃபீக் நிலை கிடைக்குது. இது பெரிய பாக்கியம். இதே நேரம் வெளியில இருந்தோம்னா ஒன்னு டிவி பார்த்துட்டு இருக்கலாம், இல்ல அடுத்தவங்களோட சேர்ந்து புறணை பேசிட்டு இருக்கலாம், தேவையற்ற காரியங்களில் மூழ்கி இருக்கக்கூடிய நிலை இருக்கு. இப்படி வெளிரங்க ரீதியான பலன்கள். அந்த அந்தரங்க பலன்கள்ல இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு. பலன்கள் திக்ரு மஜ்லிஸின் பலன்களை நம்ம கிதாபுகளை நிறைய பார்த்துட்டே இருக்கலாம். ஆக ஏகப்பட்ட பலன்களை உள்ளடக்கியதான் திக்ரு மஜ்லிஸ். எல்லாவற்றை விட முதலானது அல்லாஹ் தஆலா நம்மளை பார்த்து மலக்குமார்களிடத்தில் பெருமை பாராட்டி பேசுகிறான். இது எல்லா சிறப்புகளையும் விட மிகப்பெரிய சிறப்பு. அடுத்தது சூனத்தின் ஒரு பூங்காவாக திக்ரு மஜ்லிஸ்கள் சூனத்தின் பூங்காவாக இருக்கிறது என்பதாக ஸல்லல்லாஹு சொல்றாங்க. ஒவ்வொருத்தரும் சூனத்துக்குள்ள போய் உட்காரணும் அப்படின்னு ஆசைப்படுவோம். துனியாவுக்குள்ள போய் உட்கார்ந்துறதுக்கு திக்ரு மஜ்லிஸ் ஒரு வாய்ப்பு. எல்லாரும் ரவுலா ஷரீஃபுக்கு போக முடியாது. அங்க ஸல்லல்லாஹு சொன்ன மாதிரி என்னுடைய மிம்பருக்கும் என்னுடைய கபருக்கும் என்னுடைய மிம்பருக்கும் இடையில் இருக்கக்கூடிய பகுதி சூனத்தின் ஒரு பகுதியாகவும் சொல்லியிருக்காங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அங்கேயே போய் நின்று தொழக்கூடிய பாக்கியம் எல்லாத்துக்கும் கிடைக்கிறது இல்ல. ஆனா இந்த மஜ்லிஸ் என்று சோன பூங்காங்களில் உட்காரக்கூடிய பாக்கியம் அல்லாஹ் தஆலா எல்லாத்துக்குமே நசீபாகி இருக்கான். அதனால இது ஒரு மிகப்பெரிய பலன்களாக இருக்கு. 2வது கேள்விக்கு அதிலே பதில் சொல்லிட்டாங்க. திக்ரின் பலன்கள் என்ன சொல்லி. 3வது கேள்வி, திக்ரு மஜ்லிஸ்களின் காலம் சென்ற வலிமார்கள் ரூஹு ஹாலிராகுமா? நிச்சயமா ஹாலிராகும். இது ஞான பார்வையுடையவங்களுக்கு தான் தெரியும். ஏன்னா வாசனை பூர்வமாக சாதாரண முறிவுகளும் உணரக்கூடிய நிலைகள் இருக்கு. வலிமார்களுக்குன்னு ஒரு சில பிரத்யேகமான வாசனைகள் இருக்கு. அவருடைய வாசனை உணர்வுகளையும் உணரக்கூடிய நிலை இருக்கு. மலக்குமார்கள் ஹாலிராகிறார்கள் ஹதீஸ்லயே இருக்கு. அதே மாதிரி மூமினான ஜின்களும் அந்த திக்ரு மஜ்லிஸ்ல கலந்துக்கிறாங்க. காலம் சென்ற வலிமார்களுடைய ரூஹுகள், வலிமார்கள் மரணிப்பதில்லை, ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு மாறுகிறார்கள். அவர்கள் ஹயாத்தாக இருக்கிறாங்கன்னா சுன்னத்துல் ஜமாத்தோட அக்கீதா. அந்த ரீதியில திக்ருடைய சபைகளில் இப்ப நம்ம பெரியார்களை பற்றி நம்ம யாருடைய பேரெல்லாம் பேசுறோமோ அந்த சிஜ்ரா ஓதுறோமோ அந்த பெரியாருடைய ரூஹுகள் எல்லாம் ஹாலிராகிறது என்பது கஷ்புடைய நிலையில் உள்ள ஒரு நிலையாகும். இது வெளிரங்கமா யார் எப்படி எடுத்துக்கிறாங்களோ தெரியாது. கஷ்பு நிலையில பாக்குறவங்களுக்கு இன்ஷா அல்லாஹ் பெரியாருடைய ஹாலிர் நிலை தெரியும்.